இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோத்ததிங்கி ஜாலான் தாஜுல் தமிழ் பள்ளியில் இலவச தேவார கையேடு வழங்கப்பட்டது. மலேசிய இந்து சங்கம் கோத்ததிங்கி பேரவையும் ஜாலான் தாஜுல் தமிழ் பள்ளியும் முதல் முறையாக இணைந்த மாணவர்களுக்கு இலவசமாக தேவார கையேடு வழங்கும் நிகழ்வு அண்மையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதோடு பள்ளியில் நடைபெற்ற கலைமகள் விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து மலேசிய இந்து சங்கம் கோத்தாதிங்கி பேரவையின் தலைவர் சுப்பிரமணியம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அந்த நிகழ்வில் சுமார் 150 மாணவர்களுக்கு இலவசமாக தேவார கையேட்டையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியை ஸ்ரீவித்யா மினி மார்ட் உரிமையாளர் திரு சரவணன் வழி நடத்தி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். இக்கையேடு பள்ளியின் துணை தலைமை ஆசிரியரும் மற்றும் சமய ஆசிரியருமான திருமதி சாந்தி மேற்கொண்ட முயற்சியின் பலனாக உருவாக்கப்பட்டதாகும். இம்முயற்சியின் முக்கிய நோக்கம் மாணவர்கள் கல்வியிலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கி நற்பண்புகள் கொண்ட குடிமக்களாக வளர்ச்சியடைய செய்வதாகும் என ஜாலான் தாஜுல் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி தேன்மொழி பரமசிவம் கூறினார். ட்ரம்ப் முன்வைத்த காசா போர் நிறுத்த திட்டத்தை இஸ்ரேல் அங்கீகரித்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்த காசா போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுவிப்பு திட்டத்தை இஸ்ரேல் ஒரு வழியாக அங்கீகரித்துள்ளது. இது ஒரு வரலாற்று முக்கியமான முன்னேற்றம் என வர்ணித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு நன்றி தெரிவித்தார். பாலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸும் இந்த போர் நிறுத்தத்தை வரவேற்று இதை வரலாற்று தருணம் என கூறி நீண்ட நாளுக்கு இந்த அமைதி நிலைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக இஸ்ரேல் சிறையில் உள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படுவர். அதே சமயம் இஸ்ரேலிய படைகள் காசாவின் சில பகுதிகளிலிருந்து பின்வாங்கும். முக்கியமாக உணவுப் பொருட்கள், தண்ணீர், மருந்துகள் உள்ளிட்ட உதவி பொருட்களை ஏற்றிக்கொண்டு தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகளை காசாவுக்கு அனுப்பப்பட உள்ளன. வெள்ளை மாளிகை இப்படி நம்பிக்கைக்குரிய அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தாலும் காசாவில் இன்னும் இஸ்ரேலிய தாக்குதல் தொடர்கின்றன. குறிப்பாக மேற்கு காசா பகுதியில் வெடிப்பு சத்தங்கள் கேட்பதாக பாலஸ்தீன தகவல் மையம் கூறியது. இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் நெதன்யாகு இடையிலான நெருங்கிய உறவுகள் மற்றும் கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுடனான உறவுகள் இந்த ஒப்பந்தத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இபிஎஃப் செலுத்த தவறிய நேர்மையற்ற முதலாளிகள் மீது வழக்கு தொடுக்கப்படும். 1991ஆம் ஆண்டு இபிஎஃப் சட்டத்தின் கீழ் தேவைப்படும் ஊழியர்களுக்கு இபிஎஃப் தொகையை செலுத்த தவறும் முதலாளிகளுடன் அந்த நிறுவனம் எந்தவொரு சமரசமும் செய்து கொள்ளாது. முதலாளிகள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதை உறுதிப்படுத்துவதுடன் உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் ஓய்வூதிய சேமிப்புகளை பாதுகாப்பதில் எப்போதும் உறுதியாக இருப்பதாக இபிஎஃப் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 1991ஆம் ஆண்டு இபிஎஃப் சட்டத்தின் பிரிவு 43(2) மற்றும் பிரிவு 48(3) படி ஊழியர்களுக்கு சந்தா செலுத்தாவிட்டால் அதற்கு முதலாளிகள் முழு பொறுப்பேற்க வேண்டும். மேலும் தவறு செய்யும் முதலாளிகளுக்கு எதிராக குற்றவியல் மற்றும் சிவில் வழக்கு தொடர்வதுடன் நிறுவன இயக்குநர்களுக்கு எதிரான பயண தடைகள், அத்துடன் பறிமுதல், சொத்து விற்பனை மற்றும் திவால் நடவடிக்கைகள் உள்ளிட்ட அமலாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று இபிஎஃப் தெரிவித்துள்ளது. பேரோல் தளம், எம்ப்ளாயர் இன்டராக்டிவ் போர்ட்டல், மனிதவளத்துறை மற்றும் சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பு போன்ற பிற நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை இபிஎஃப் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதே வேளையில் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் கணக்கு விவர அறிக்கைகளை எப்போதும் அக்வான் விண்ணப்பம் மூலம் சரிபார்க்க வேண்டும் அல்லது ஓய்வூதிய ஆலோசனை அதிகாரியிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் இபிஎஃப் வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயின் பிரஜையிடம் கொள்ளை, ஆடவன் ஒப்புக்கொண்டான். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பெண் ஒருவரிடம் கொள்ளையிட்ட குற்றச்சாட்டை மறுசுழற்சிக்கான உலோகப் பொருட்களை தேடும் ஆடவன் ஒருவன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். நீதிபதி ஜுரைடா அப்பாஸ் முன்னிலையில் குற்றச்சாட்டை மொழிபெயர்ப்பாளர் வாசித்த போது அதனை 43 வயதுடைய அந்த ஆடவன் மறுக்கவில்லை. செப்டம்பர் 30ஆம் தேதி காலை மணி 6:15 அளவில் லோராங் அபு சிட்டியில் உள்ள கிராண்ட் வேகா கிரியேட்டிவ் இடத்திற்கு முன் 26 வயதுடைய ஷெய்யா ராட்ரிகஸ் நவரோ என்ற பெண்மணிக்கு சொந்தமான கைப்பையை கொள்ளையடித்ததற்காக குற்றவியல் சட்டத்தின் 392வது விதியின் கீழ் அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 14 ஆண்டு வரை சிறை அபராதம் அல்லது பிறம்படி விதிக்கப்படும். குற்றவியல் சட்டத்தின் 392வது விதியின் கீழ் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது.
குற்றம் சாட்டப்பட்ட நபர் வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்கும் வரையில் இந்த வழக்கு விசாரணை நவம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. உலுபெசூட்டில் 25 கிலோ ஆண் புலி பிடிபட்டது. உலுபெசூட் கம்புங் கெலகாக்கில் உடல் கிளைகளை போல் தோற்றம் கொண்ட 25 கிலோ ஆண் புலி ஒன்று நேற்று காலையில் வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டது. அந்த கிராமத்தில் இந்த புலி நடமாட்டம் இருப்பது குறித்து அக்டோபர் 2ஆம் தேதியன்று தங்களுக்கு புகார் கிடைத்ததாக தெலங்கானா வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறையான பெர்ஹிலிதான் இயக்குனர் லாக்கியான் சியாங் கூறினர். இதனைத் தொடர்ந்து அந்த புலியை பிடிக்க அன்றைய தினமே பொறி வைக்கப்பட்டதால் மறுநாள் காலையில் அந்த புலி சிக்கியதாக லூகியான் சியாங் தெரிவித்தார். அந்த புலி கிராமவாசிகளின் 4 கால்நடைகளான 3 ஆடுகள் மற்றும் ஒரு பசுவையும் அடித்துக் கொன்றுள்ளது. இவ்வாண்டு தெலங்கானாவில் பிடிப்பட்ட 2வது புலி இதுவாகும். ஆக கடைசியாக பிடிப்பட்ட டஹான் ஹரிமாவ் என்ற அந்த வகையான புலி இம்மாநிலத்தில் அபூர்வமாக காணக்கூடிய புலி வகை என்பதோடு அப்புலி மீண்டும் காட்டுப்பகுதியில் விடப்பட்டது. வரி செலுத்தாத மதுபானங்களை வைத்திருந்த பங்களாவில் சோதனை. வரி செலுத்தப்படாத 2 லட்சத்திற்கும் ரிங்கிட்டிற்கும் மேலான மதிப்பை கொண்ட மதுபானங்களை வைக்கும் கிடங்காக சித்தியாவானில் பயன்படுத்தப்பட்டு வந்த பங்களா ஒன்றில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். காம்போங் ஆட்சேவில் உள்ள அந்த பங்களாவில் மாலை 3 மணிகளவில் 1வது வட்டார மேரின் போலீஸ் கமாண்டர் துணை கமிஷனர் ருஸ்லி சே அரி தலைமையிலான குழு அந்த சோதனையை மேற்கொண்டது. அப்போது டொயோட்டா ஹிலிக்ஸ் வாகனத்தை ஓட்டி வந்த ஆடவர் ஒருவர் அந்த பங்களாவுக்கு வந்து சேர்ந்த போது அந்த வாகனத்திற்குள்ளும் மதுபானங்கள் இருந்த பல்வேறு போத்தல்கள் கொண்ட பெட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த பங்களா தனக்கு சொந்தமானது என ஒப்புக்கொண்ட அந்த ஆடவர் பின்னர் கைது செய்யப்பட்டார். அந்த பங்களாவுக்குள் இருந்த பெரிய அளவிலான மதுபானங்கள் அங்கிருந்த பெட்டிகளில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தம் 344 பெட்டிகளில் 3882 போத்தல்களை கொண்ட பல்வேறு பெயர்களை கொண்ட 2846 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சோதனையின் போது அந்த பங்களாவின் பாதுகாவலர் என நம்பப்படும் 24 வயதுடைய வியட்நாம் ஆடவரும் கைது செய்யப்பட்டதோடு மேல் விசாரணைக்காக 48 வயதுடைய வாகன ஓட்டுநரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என ருஸ்டி சிஆரி தெரிவித்தார். 11 வயது மகள் பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரிய தந்தை. ஜூன் மாதம் முதல் தனது 11 வயது மகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக 10 குற்றச்சாட்டுகளை இன்று தெலுங்கேந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆடவர் ஒருவர் மறுத்தார். நீதிபதி நோர்ஹமிசா ஷைஃபுதீன் முன்னிலையில் மொழிபெயர்ப்பாளரால் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பின்னர் 48 வயதான அந்த தனித்து வாழும் தந்தை குற்றத்தை மறுத்தார். இவ்வாண்டு ஜூன் 21 முதல் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை கிளிர் பேராக்கின் லங்காப்பில் உள்ள கம்புங் அலோர் பஹாங்கில் உள்ள ஒரு வீட்டில் அந்த சிறுமியை 10 முறை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 8 முதல் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 பிறம்படிகள் வரை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் 376 3வது பிரிவின் கீழ் அந்த ஆடவர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் இடையிலான உறவை கருத்தில் கொண்டு அரசாங்க துணை வழக்கறிஞர் டிபிபி அனிசா பிசோல் ஜாமீன் வழங்கவில்லை. ஆனால் நீதிமன்றம் தனது விருப்பப்படி செயல்பட முடிவு செய்தால் ஒரு குற்றச்சாட்டிற்கு ஒருவர் உத்தரவாதத்துடன் 5000 ரிங்கிட் ஜாமீன் வழங்க பரிந்துரைத்தார். தங்காக்கில் நடந்த சோகம். மோட்டார் சைக்கிள் கார் விபத்தில் தாய் பலி, சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பிய மகள். நேற்று காலை ஜாலான் சியாலாங் சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் தாய் ஒருவர் உயிரிழந்ததோடு அவருடன் பயணித்த 6 வயது மகள் சொற்ப காயங்களோடு உயிர் தப்பினார். லேசான காயங்களோடு உயிர் தப்பிய அச்சிறுமி தற்போது தங்காக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தாயும் மகளும் மோட்டாரில் பயணித்துக் கொண்டிருந்த போது கார் ஒன்று அவர்களை லேசாக மோதியதென்று, அதனால் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் சாலையோரம் சறுக்கி விழுந்தது என்றும் தங்காக் மாவட்ட போலீஸ் அதிகாரி சூப்பரிண்டென்டென்ட் ரோஸ்லான் முகமது தாலிக் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் ஓட்டிய பெண் சாலையில் கீழே விழுந்து நெஞ்சு மற்றும் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இந்த விபத்து தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு இது சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ரோஸ்லான் கூறினார். சூட்கேஸில் அடைக்கப்பட்ட ஆடவரின் சடலம் பினாங்கு போலீஸ் அதிர்ச்சி. பினாங்கு பெர்மதாங் பாவ் அம்பாங் ஜாஜார் அடுக்குமாடி குடியிருப்பு அருகே நேற்று ஒரு சூட்கேஸில் அடைக்கப்பட்ட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிற்பகல் 1:43 மணியளவில் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடம் விரைந்தனர்.
சடலம் அடையாளம் தெரியாத ஆடவருடையதாகும். அது கடுமையாக சேதமடைந்திருந்ததாக செபரங்புரை உத்தாரா போலீஸ் கூறியது. சடலம் சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கொலை விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் அருகிலுள்ள குடியிருப்புகளை சேர்ந்தவர்கள் தகவல் இருந்தால் கொடுத்து உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.